இப்போ உண்ட உணவு ஜீரணமாகாமல் தோல் கடியில் தங்கினா தான் அரிப்பு. அரிப்புனா என்னன்னு கேட்குறாங்க. உண்ட உணவு ஜீரணமாகாமல் அந்த கெட்டது உடம்புல எங்கே தங்குதோ அங்கே ஒரு பிரச்சனை. கண்ணில் தங்கினா கண் பிரச்சனை, காதில் தங்கினா காது பிரச்சனை, தோலில் தங்கினா தோல் பிரச்சனை. அவ்வளோதான். ஜீரணிக்காத உணவு கழிவாக மாறி, கெட்டதாக மாறி, விஷமாக மாறி தங்குது உடம்புல. ஆனால் உயிருக்கோட இயல்பு தங்க வைக்காது. உயிரின் இயல்பு தங்க வைக்காது, வெளியேற்றும். நம்ம தான் வெளியேற்ற விடுறதே இல்லை. மருந்தே உணவுன்னு சொல்லி உள்ள நிப்பாட்டுறீங்க நீங்கள். உணவுன்னு சொல்லியிருக்கு, அப்புறம் என்ன மருந்து எப்படி உணவாக்குறீங்க நீங்கள்? மருந்து தானே உணவு. நானும் மருந்து தரேன்றான் ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு வழிமுறை, ஒவ்வொன்றும் புது புதிதாக டெக்னாலஜி கொண்டு புது புது வழிமுறையில் இது மருந்து தான், இது மருந்து தான். நீங்கள் தான் மருந்தே உணவுன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ நான் மருந்து தர்றேன் அப்படி. நமக்கு வேண்டியது உணவு மட்டும்தான். அந்த உணவே சரியாக செய்யாட்டி அதுவே விஷமாக மாறும். அப்புறம் விஷத்தை நீங்கள் காலி பண்ணுறதுக்கு விஷத்தை கொடுக்குறீங்க, மருந்தாக கொடுக்குறீங்க. விஷம் எண்ணெயை காப்பாற்றுன்னு நினைக்க வச்சுட்டாங்களே நம்மளை. எந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை பாரு. விஷம் சாப்பிட்டா நான் பொழைப்பேன் அப்படி. ஒவ்வொரு மருந்து விஷம் தானே. சாப்பிட மாதிரி சாப்பிட முடியுமா? நேரம், அளவு இதெல்லாம் அவங்க குறித்து கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா இதெல்லாம், அப்படின்னா விஷம் அது. உணவு அப்படி இல்லை, யாரும் சாப்பிடலாம் இல்லையா? அந்த உணவு எனக்கு விஷமாக மாறிடும். அந்த உணவு முறையாக இருந்துச்சுன்னா எல்லாமே பாதுகாக்கப்படுது. அந்த உணவு முறையாக எப்படி பண்ணுறது? உள்ள கவனிங்க. அதுதான் உள்ளத்தை கவனிங்க. கொடுக்குறவங்க தவறாக கொடுத்தா கூட நீங்கள் சரியாக அவங்க உணர்வு உங்களுக்கு வழிகாட்டும். நமக்கு அதுதான் ரொம்ப சிரமமாக இருக்குது. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏன்னா சொல்லி கொடுத்தே இதை செய் நல்லா என் பிள்ளைய கவனிக்கிறேன், நல்லா பிள்ளைய கவனிக்கிறேன்னு அவனை சிந்திக்கவே விடாமல் அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லாமல் நான் சொல்கிற மட்டும் செஞ்சுட்டு வா. உன்னை நான் அதுவாக மாற்றுறேன், இதுவாக மாற்றுறேன், உன்னை நான் கலெக்டர் ஆகிடுவேன், ராஜாவாக ஆக்கிடுவேன், முதலாளி ஆக்கிடுவேன், நான் சொல்கிறத கேட்டுட்டு வா. இல்லையா? உணர்வு தான். அப்போ நான் என்னுடைய உணர்வை கவனிக்கிறதுக்கு வழி யார் அறிவிக்கிறார்களோ அவங்கள கவனிங்கன்றான். மக்களை அறிவது போன்று அறிவார்கள். உங்கள் உணர்வின் பக்கம் உங்களை திரும்ப கொடுங்க. அப்போ சாப்பிட்ட உணவு ஜீரணிக்கல, அது தோலில் வந்து நிற்கும் போது தான் அரிப்பு. எனக்கெல்லாம் அரிப்பு இல்லையே அப்படின்னா உங்களுக்கு வேறு பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. அது எங்கே போய் உடம்புல நிற்குதோ அந்த பிரச்சனை வரும். சாப்பிட்ட உணவு ஜீரணமாக உடம்புல எங்கே தங்குதோ உங்களுடைய அறிவெல்லாம் வச்சு, குறி சொல்கிற அறிவு, வானசாஸ்திரம் இதெல்லாம் வச்சு சொல்லுங்கள். உடம்புல சாப்பிட்ட உடம்பு கழிவு எங்கே தங்குதுன்னு அவனா சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. வேதம் அறிவிக்கிறது.